ஓம் நமச்சிவாய. என் அன்பு குழந்தையே, என் பிள்ளையான நீ எப்பேற்பட்ட சக்தி கொண்டவள் என்பதை அறியாமல்தான் சிறு சிறு விஷயத்திற்கும் அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். நான் உண்மையான அன்பு வைத்தேன் என ஏமாற்றி விட்டார்கள். நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறேன், ஆனால் என் வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். என் பிள்ளையே, உன் கண்ணீருக்கும் புலம்பல்களுக்கும் விடைத்தரும்படியான ஒரு நிகழ்வினை கூறுகிறேன். சற்று அமைதியாக கேள். அதன் பிறகு என் பிள்ளை, நீ எத்தகைய மனவலிமை கொண்டவள், உன் தைரியம் எத்தகையது என்பதை புரிந்து கொள்வாய். கேட்கிறாயா? ஒரு முனிவரிடம் ஒரு பெண் வந்து தன் பிரச்சனைகளை எல்லாம் கூறுகிறான். தன் கணவன் தன் மீது அன்பாய் நடந்து கொள்வதில்லை. பிரச்சனைகள் வருகிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்று கூறி தனது பிரச்சனைகளை சரி செய்ய ஏதாவது மூலிகை தருமாறு கேட்டுக்கொண்டார். முனிவரோ ஆறுதலாக அப்பெண்ணிடம் நல்வார்த்தைகளை கூறியும் அப்பொழுது முனிவரின் வார்த்தைகளை சற்றும் பொருட்படுத்தாமல் மூலிகை வேண்டும் என்பதில்தான் குறிக்கோளாய் இருந்தாள். இதை உணர்ந்து கொண்ட முனிவர் தனக்கு புலிமுடி வேண்டுமென்றும் அதை கொண்டு வந்து கொடுத்தால் மூலிகை தயாரிப்பேன் என்றும் கூறுகிறார். இதோ உடனடியாக கொண்டு வருகிறேன் என்று உடனே காட்டுக்கும் புறப்பட்டார் அந்த பெண். காட்டில் புலி இருப்பதை கண்டார். அப்பொழுது புலி உருமும் சத்தம் பெண்ணின் காதில் விழ நடுக்கமுற்றார். அதனால் திரும்பி வந்துவிட்டாள். மற்ற நாளும் இதே போல் நிகழ்ந்தது. ஆனால் அவள் பயம் கொள்ளவில்லை. இப்படி தினம்தோறும் காட்டுக்கு வருவதும் போவதுமாக இருந்தாள். கடைசியில் புலியின் அருகே செல்ல தொடங்கினார். அவற்றிலிருந்து ஒரு முடியை எடுத்து நேரடியாக முனிவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். முனிவரோ எதுவும் செய்யாமல் தனக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் அந்த புலியின் முடியை போட்டார். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கு குழப்பம் ஏற்பட்டது. முனிவர் கூறினார், இனி உனக்கு மூலிகை தேவையில்லை. புலியின் முடியை பிடுங்கும் அளவிற்கு அதன் அன்பை பெற்றுவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது உன் கணவன் பாசத்தை பெறுவது கடினமான காரியமா என்று கூறி ஆசீர்வதித்து விட்டார். புரிந்ததா கண்மணி? நீயும் இத்தனை மனதைரியம் கொண்ட என் பிள்ளைதான். உனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதற்காக மற்றவர்கள் சொல்லும் விஷயங்களை செய்ய தைரியமாக இருக்கும் நீ சற்று அமைதியாக உட்கார்ந்து யோசித்தால் பிரச்சனையின் காரணமும் அது வந்த வழியும் உனக்கே புரிய வரும். அதன் பிறகு நீயே உன் பிரச்சனைகளை தீர்க்கும் வழியை கண்டுபிடிப்பாய். முதலில் எதற்காகவும் அழாதே, தைரியமாக இரு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்க உன்னோடே நான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் பக்குவம் என்ற நிலையை நீ அடைந்து விட்டாய். உலகத்தில் உனது சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. எதிர்வரும் சூழ்நிலைகளை கையாளும் விதத்தில்தான் உனது நிம்மதி அடங்கியுள்ளது. எதிரே என்ன ஆயுதங்கள் வந்தாலும் உனது நிம்மதியை நான் பார்த்து கொள்வேன். அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏனென்றால் என் பிள்ளையான நீ எந்த தீங்கையும் யாருக்கும் செய்யவில்லை. அதனால் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். அதையும் தாண்டி உனக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் அதை என் அப்பா பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை. எனக்கான தேடல்கள் அனைத்தையும், எனக்கான தேவைகள் அனைத்தையும் என் அப்பா பார்த்து கொள்வார். அனைத்தையும் அவர் நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையும் பக்தியின் உயர்நிலையும் தான் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தரும் ஆயுதம். ஆம் பிள்ளையே, என் மீதான நம்பிக்கை உனக்கு எந்த அளவு அதிகமாக இருக்கிறதோ அத்தனை விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். சிறிதளவு ஐயமும் இன்றி என்
அப்பா சிவனிடம் வேண்டுதல் வைத்துவிட்டேன். நிச்சயம் அது நிறைவேறியே தீரும் என்று மகிழ்ச்சியாக இரு. உனதிந்த நேர்மறையான எண்ணமும் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையுமே உன் வேண்டுதல்கள் அத்தனையும் பலிக்க செய்யும். எனவே இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. நல்லது தானாக நடக்கும். நம்பிக்கையோடு இரு. ஓம் நமச்சிவாய.